இனிய காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு பயணம் செல்வதென்றால் மிகவும் பிடிக்கும் இல்லையா? பயணம் அப்படின்னாவே நமக்கு சுற்றுலா தான் ஞாபகம் வரும் இல்லையா? நம்ம ஒரு பகுதியை சுற்றி பார்க்க ஆசையாக செல்வோம். அதை நம்ம சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம எதெல்லாம் நம்ம பயணம் செல்லலாம்? பேருந்து, மகிழுந்து, வானூர்தி, நடந்தும் பயணம் செய்யலாம் இல்லையா? அப்புறம் கப்பலில் பயணம் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம பயணம் செல்வதற்கு நிறைய வாகனங்கள் உண்டு. சரி, இப்போ நம்ம இத்தகைய பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய கதைப்பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாடம் 5, பனிமலை பயணம். ஓர் அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த அடர்ந்த காட்டில் பார்த்திங்கன்னா நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை இந்த 4ம் ஒற்றுமையுடன் நண்பர்களாக அந்த காட்டில் வாழ்ந்துட்டு வருது. அப்போ அந்த காட்டுக்கும் பக்கத்தில் ஒரு பனிமலை காடு இருக்குது. சரிங்களா? அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்தது. அந்த பனிமலை காட்டில் யார் நண்பர்களுடன் வாழ்ந்துட்டு வராங்க? சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்து கொண்டு வருது. சரிங்களா? அப்போ அந்த சிறுத்தை இந்த 4 நண்பர்களையும் பார்க்கறதுக்காக வருது. 4 விலங்குகளும் இருந்துக்கிட்டு, வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த சிறுத்தையை பார்த்தோன்னே அந்த 4 விலங்குகளும் என்ன சொல்லுது? வாங்க வாங்க, உங்களை வரவேற்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுத்தையை வரவேற்குது. அந்த சிறுத்தையும், மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா, நீங்கள் அனைவரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும். சிறுத்தை அந்த 4 விலங்குகளையும் என்னன்னு சொல்லி அழைக்குது? அதாவது பனிமலை காட்டில் திருவிழா, அந்த திருவிழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுத்தை அந்த 4 விலங்குகளையும் கூப்பிடுது. சரிங்களா? அதுக்கு அந்த 4 விலங்குகளும் நாங்கள் அவசியம் வருகிறோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சிறுத்தை இருந்துக்கிட்டு, நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து புறப்படுது. அப்புறம் 4 விலங்குகளும் என்ன பண்ணுது? ஒரு படகுல ஏறிக்கிட்டு திருவிழாவுக்காக புறப்படுது. அப்போ அந்த படகுல செல்லும்போது என்னென்னு பாட்டு பாடுதுன்னு பார்த்திங்கன்னா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு விலங்குகள்லாம் படகுல போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீரென்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்தது. படகு ஒரு பக்கமாக சாய்கிறது. என்ன ஆயிடுச்சு? நீரோட வேகம் அதிகமாகுது. அப்படி அதிகமாகும்போது படகு ஒரு பக்கமாக சாய ஆரம்பிக்குது. அப்போ அந்த விலங்குகள்லாம் இருந்துக்கிட்டு, ஐயோ படகு சாய்க்கிறதே அப்படின்னு சொல்லி கத்துது. என்னவாயிற்று அப்படின்னு சொல்லி எல்லாம் அலறுது. சரிங்களா? அப்போ அவர்களை யார் பார்க்குறாங்க? ஒரு முதலை ஒன்று பார்க்குது. டேய் பசங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த முதலை கேட்குது. என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை கரையில் விடுகிறேன். 4 விலங்குகளையும் பார்த்து என்னன்னு சொல்லுது? என்னுடைய முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை எங்கே கொண்டு போய் விடுறேன்? கரையில் கொண்டு போய் உங்களை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நரி இருந்துக்கிட்டு, ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும். முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி முதலைக்கிட்ட அதோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுது. அதுக்கு முதலை இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளே நினைக்குது, ஆஹா நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். என்னன்னு சொல்லுது? இன்றைக்கி நல்ல ஒரு உணவு கிடைச்சிருச்சு, இது எப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கிது. அதுக்கு நரி இருந்துக்கிட்டு, கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. என்னன்னு சொல்லுது நரி முதலைக்கிட்ட? ஒன்றை மாதிரி தான் போன வாரம் என்ன ஆயிடுச்சு, என் கூட இருந்த நண்பர்களெல்லாம் ஒரு முதலை அடித்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முதல்ல இருந்துக்கிட்டு, அப்புறம் என்னவாயிற்று, அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குது.
அதுக்கு நரி இருந்துக்கிட்டு, பிறகு என்ன, செரிமானமாகாமல் இறந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள். நரி என்னன்னு சொல்லுது முதலைக்கிட்ட? அந்த முதலை சாப்பிட்ட உடனே அந்த முதலைக்கு என்ன ஆயிடுச்சு? டைஜஷன் ஆகலையாம், அதாவது செரிமானம் ஆகலைங்களாம். சரிங்களா? அப்படி செரிமானம் ஆகாதனால என்ன ஆயிடுச்சு? அந்த முதலை இறந்து போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுது. முதலை இதை கேட்டு, உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதை பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது பசிக்கிறது, இதோ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன ஆயிடுச்சு? இறந்தாலும் பரவாயில்ல, முதல்ல நம்மளுடைய பசியை தீர்த்துக்கணும், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி நரிக்கிட்ட சொல்லுது. அதுக்கு நரி இருந்துக்கிட்டு, முதலையாரே, இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது. நரி இருந்துக்கிட்டு முதலைக்கிட்ட என்னன்னு சொல்லுது? இன்னும் ஒரு பிரச்சனை உள்ளது, நீ அதையும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன அது? சீக்கிரம் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி. நரி என்னன்னு சொல்லுது? நாங்கள் வரும்போது எங்களை பாம்பு கடித்தா அதோட விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? விஷ முறிவு, அதாவது அந்த விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்காக, முறிக்கிறதுக்காக ஒரு செடியை சாப்பிட்டு வந்திருக்கேன். அதனால் நாங்கள் யாரை கடித்தாலும் சரி, அவங்க எங்களை கடித்தாலும் சரி, மற்றவங்க தான் இறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு இந்த நரி இருந்துக்கிட்டு, வேணா பாரு, நான் ஒரு மீனை கடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இந்த மீனை கடிக்கிறேன், அது இறந்து விட்டது, பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி சொல்லுது. மீனை கடித்து காட்டிட்டேனான்னு சொல்லுது. மீன் கடித்தா செத்துரும் இல்லையா? அப்படி செத்த உடனே அதை முதலைக்கிட்ட காட்டுது. முதலை என்ன பண்ணுது? அதை பார்த்தோன்னே பயந்து போயிடுது. ஐயோ, ஆளை விடுங்க, நான் போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுது? ஒரே ஓட்டம் ஓடுது. அப்படி ஓடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? நரி சொல்லுது. மற்ற விலங்குகளாக இருந்துக்கிட்டு, நரியாரே, உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர். தந்திரம் அப்படின்னா ஏமாற்றுதல். சரிங்களா? எப்படியோ முதலையை ஏமாற்றி மற்ற விலங்குகளையும் முதலையிடமிருந்து நரி காப்பாற்றியது. அதற்காக மற்ற விலங்குகளை என்ன பண்ணுச்சு? நன்றி சொல்லுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றில் நீரோட வேகம் குறையுது. அதனால் பனிமலை பயணம் தொடர்ந்து நடக்குது. மறுபடியும் 4 விலங்குகளும் என்ன பண்ணுது? அந்த படகுல பயணம் போகுது. எங்கே பயணம் போகுது? பனிமலைக்கு. சரிங்களா? அப்போ பனிமலைக்கு பயணம் போகும்போது என்னன்னு பாட்டு பாடுதுங்க அந்த படகுல? ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டே அதோட பயணத்தை தொடருது. சரிங்களா? பனிமலை காடும் வந்துடுது. வாருங்கள் நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி. சிறுத்தை 4 விலங்குகளையும் பார்த்த உடனே என்ன சொல்லுது? வாருங்கள் வாருங்கள், வாங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்கள வரவேற்குது. இந்த திருவிழாவுக்கு வந்ததற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மிக்க நன்றி அப்படிங்கிறத சிறுத்தை சொல்லுது. நரியின் புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன. எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுது? நரியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அங்கே இருக்கக்கூடிய விருந்துகளெல்லாம் சந்தோஷமாக உண்டு மகிழ்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கதையை சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டில் 4 விலங்குகள் இருக்குது. அந்த 4 விலங்குகளும் ஒற்றுமையுடன் வாழ்ந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் ஒரு பனிமலை காடு இருக்குது. அந்த பனிமலை காட்டில் சிறுத்தை தன் நண்பர்களுடன் வாழ்ந்துட்டு வருது. சரிங்களா? சிறுத்தை இந்த 4 விலங்குகளையும் பனிமலை திருவிழாவிற்கு அழைக்குது. 4 விலங்குகளும் பனிமலை திருவிழாவிற்கு போகிறாங்க. அப்படி படகுல போகும்போது நீரோட வேகம் அதிகரிக்குது. நீரோட வேகம் அதிகரித்ததுனால படகு ஒரு பக்கமாக சாய்கிறது. சரிங்களா? அப்படி படகு சாயும் போது இந்த விலங்குகள்லாம் அலறல் சத்தம் கேட்க ஒரு முதலை ஒன்று அவங்கள கூப்பிடுது. இந்த மாதிரி என்னுடைய முதுகலை நீங்கள் ஏறிக்கோங்க, நீங்கள் ஏறிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொண்டு போய் கரையில் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லுது. முதலையோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு நரி, நீ எங்களை முதுகலை ஏற்றி எங்களை கொல்ல பார்க்குற, இது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத சொல்லுது. முதலையும் இருந்துக்கிட்டு, இன்றைக்கி நல்ல விருந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ உங்களை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நரி இருந்துக்கிட்டு, நீ எங்களை சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு செரிமானம் ஆகாது, இது போல தான் முதலை ஒன்று எங்கள் நண்பர்களையும் சாப்பிட்டுச்சு,
அதுக்கு செரிமானம் ஆகாமல் அது இறந்துருச்சு, அதுபோல் உனக்கு செரிமானம் ஆகாமல் நீ இறந்துடுவ அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் அந்த முதல்ல இருந்துக்கிட்டு நான் உங்களை சாப்பிட்டே தீருவேன் அப்படிங்கிறத திரும்ப சொல்லுது. முதலியாரே இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு விஷயத்த சொல்லுது. அதுக்கு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லும்போது, அதுக்கு நாங்கள் வழியில் வரும்போது பாம்பு எங்களை கடித்தா அதோட விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் விஷமுறிவு செடியை சாப்பிட்டு வந்திருக்கோம். அதனால் நாங்கள் யாரை கடித்தாலும் சரி, எங்களை யார் கடித்தாலும் சரி, மற்றவங்க இறக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை கடித்து காட்டுது. அந்த மீனும் இறக்குது. இதை பார்த்தோன்னே அந்த முதலை என்ன பண்ணுது, பயந்துக்கிட்டு ஓடி போயிடுது. இப்படி நரியோட தந்திரத்தால், அதாவது முதலையை ஏமாற்றி மற்ற விலங்குகளையும் நரி காப்பாற்றியது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்காக நிதானமாக யோசித்து நம்ம செயல்பட வேண்டும் என்பதை நரியிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸ், விலங்குகள் ஒற்றுமையுடன் இருந்ததாலும் நரியின் தந்திரத்தாலும் முதலையிடமிருந்து காப்பாற்றப்பட்டது. எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்போம், வெற்றி பெறுவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.